ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வாரத்துல சிறுதானியத்துல தயிர் சாப்பாடை தொடர்ந்து இன்னைக்கு சாமை அரிசியில பிசிபெடை பாத் தான். இதுக்கு 1.5 டம்ளர் சாமை அரிசி எடுத்து கூடவே 1/2 டம்ளர் துவரம்பருப்பும் போட்டு ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சிட்டேன். ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிபி இது. டோட்டலா அரிசி பருப்பு எல்லாம் சேர்ந்து 2 டம்ளர். இதுக்கு 1 டம்ளருக்கு 4 டம்ளர் அப்படிங்கிற ரேஷியோல 8 டம்ளர் தண்ணியை சேர்த்து கூடவே ஒரு 1/4 கப் பட்டாணி, ஒரு 2 கேரட் கொஞ்சம் பெருசு பெருசா கட் பண்ணது, கூடவே பீன்ஸ் நமக்கு எவ்வளவு தேவையோ அது சேர்த்துக்கலாம். கூடவே மீடியம் சைஸ்ல கட் பண்ண ஒரு வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பிசிபெடை பாத்துக்கு தேவையான அளவு உப்பு, ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூளும் போட்டு 2 விசிலுக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு சைட்ல குக்கர்ல இதெல்லாம் வேகறக்குள்ள இன்னொரு சைட்ல ஒரு பேன்ல இதுக்கு தேவையான தாளிப்பை ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பேன்ல 1 ஸ்பூன் ஆயில், 1 ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு கடுகு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை போட்டுட்டு 2 தக்காளி பொடிப்பொடியா அறுத்ததையும் கட் பண்ணி சேர்த்து எண்ணெயில நல்லா வதக்கிக்கலாம். இந்த தக்காளி கொஞ்சம் ஃபாஸ்டா வதங்குறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கணும். ஏற்கனவே அரிசி காய்கறி எல்லாம் போட்டிருக்கோம் இல்லையா, அதுல கொஞ்சம் சேர்த்திருக்கேன். ஸோ இதுல கொஞ்சம் பார்த்து அளவா சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா ஆயில்ல சுருண்டு வந்ததும் 1 ஸ்பூன் பிளெயின் மிளகாய் தூளும் கூடவே 3 ஸ்பூன் MTR பிசிபெடை பாத் பவுடர் நான் சேர்த்திருக்கேன். இன்கேஸ் உங்களுக்கு இந்த மாதிரி பவுடர் பிசிபெடை பாத் போட வேண்டாம்னு தோணுச்சு அப்படின்னா சாம்பார் பவுடர் சேர்த்துக்கலாம். அது சாம்பார் சாதம் மாதிரி இருக்கும். கொஞ்சம் தக்காளி கூட ஆயில்ல லைட்டா அந்த பவுடர் எல்லாம் லோ ஃப்ளேம்ல வச்சு தக்காளி கூட நல்லா வதக்கிக்கலாம். ஒரு எலுமிச்சை சைஸ் புளி எடுத்து ஊற வச்சிருந்தேன். அந்த புளி தண்ணியும் சேர்த்து கூடவே 1 டம்ளர் தண்ணி விட்டு இந்த மசாலா பவுடர், புளித்தண்ணி எல்லாம் சேர்ந்து நல்லா ஒரு 2 கொதி வரட்டும். இந்த மசாலா கொதிக்கும் போதே 1 ஸ்பூன் வெல்லம் சேர்த்திக்கலாம். என்கிட்ட வெல்லம் இல்லாததுனால நாட்டு சக்கரை 1 ஸ்பூன் சேர்த்திருக்கேன். இந்த மசாலா ரெடி ஆனதும் குக்கர்ல வேக வச்சிருந்த சாமை அரிசி காய்கறி கூட மிக்ஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷத்துல இருந்து 7 நிமிஷம் லோ ஃப்ளேம்ல வச்சிட்டோம் அப்படின்னா நல்லா திக்காயிரும். ஃபைனலா இறக்கும் போது 1 ஸ்பூன் நெய்யும் விட்டு இறக்கணும் அப்படின்னா அவ்வளோ சூப்பரா இருக்கும். ஆக்சுவலா வீட்டுக்கு எடுத்து வச்சது போக எனக்கு ஆஃபீஸ்க்கு 2 பாக்ஸ் எடுத்துட்டேன். இங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் பிசிபெடை பாத்னா உயிர், அதனால அவங்களுக்கும் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்து வச்சுட்டேன். இந்த பிசிபெடை பாத்துக்கு பெஸ்ட் காம்பினேஷன் பாத்தீங்கன்னா பூந்தி இல்ல மிக்சர். ஸோ வீட்டில் ஊர்ல இருந்து கொண்டு வந்த மிக்சர் இருந்துச்சு, அதே ஒரு பாக்ஸ் எடுத்துட்டேன். இன்னைக்கு ரொம்ப ரொம்ப கான்சியஸா ஒரு பேலன்ஸ்டு மீல் தான் 2 நேரமே. பிசிபெடை பாத் கூட கருப்பு கொண்ட கடலையில சுண்டலும் செஞ்சு வச்சாச்சு. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ராகி தோசை, தேங்காய் சட்னி, சுண்டல், கூடவே குக்கும்பர் அண்ட் கேரட். வாரத்துல 7 நாளும் இப்படி சாப்பிட முடியுமான்னு தெரியல. அட்லீஸ்ட் 4 or 5 days இந்த அளவுக்கு பேலன்ஸ்டா என்னால செய்ய முடியுது இப்பெல்லாம். ஸோ இதுக்கு முந்தின நாளே ஒரு சின்ன ஹோம்ஒர்க் எல்லாம் பண்ண வேண்டியது இருக்கு. அப்பதான் நெக்ஸ்ட் டே இதெல்லாம் பண்ண முடியும்.